பாடத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வாரத்திலும் பாடம் 2 நாம் படிக்க இருக்கிறோம். பாடத்தின் தலைப்பு ஒரு சாட்சி கிடைக்குமா என்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். நமக்கு ஒரு மனன வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனன வசனம் லூக்காவின் 9வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா 9வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நமக்கு மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிடியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்ற மனன வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான வேலை கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, அடியலை கர்த்தாவே மறைத்து பேசுங்க. இந்த பாடத்தின் வழியாக எங்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. அதை வாழ்க்கையிலே அபியாசிக்க கிருபை செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசனம் இலங்கத்தக்கதாகவும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய தினத்திலும் நம்ம ஒரு சாட்சி கிடைக்குமா என்ற தலைப்பின் கீழாக தான் நம்ம பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாடத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நான் ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் ஒரு வகை மாடு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டிற்கு அந்த மக்கள் புத்தி இல்லாதவைகள், மூளை இல்லாதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களை வைத்து அழைப்பாங்க. ஏன் அப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாட்டிற்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் இன மாடு, ஆண் இன மாடுன்னு இருக்குது. இந்த ஆண் இன மாடு என்ன பண்ணுமா, இந்த பெண் இன மாட்டை கவருவதற்காக அந்த மாடுகளுக்கு இடையில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் இன மாடு இன்னொரு ஆண் இன மாட்டோட ஜெயித்ததுக்கு பிறகு தான் இந்த பெண் இன மாட்டோட தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் அதுக்கிட்ட இருக்கிறது. சரி, இதாவது ஒரு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பெண் இன மாட்டை கவருவதற்காக இந்த ஆண் இன மாடு இன்னொரு ஆண் இன மாட்டோட சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு ரீசனபிளாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு சில சமயங்களில் இந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரணமே இல்லாமல் இன்னொரு மாட்டோட என்ன பண்ணுமா, சண்டை போட்டுக்கிட்டே இருக்குமா. அதனால தான் அந்த ஆப்பிரிக்காவில் இந்த வகை மாடுகளை மூளை இல்லாதவைகள், புத்தி இல்லாதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அதாவது ஒரு நோக்கமே இல்லாமல் சண்டை போடுவதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இன்றைய தினத்துலையும் வாலிபர்களாகிய நம்மளும் ஒரு நோக்கம் இல்லாமல் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவன் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரியாமலேயே நம்மளுடைய வாழ்க்கையின் பயணம் போய்கொண்டு இருக்கிறத நம்மளால் உணர முடியும். சரி, அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் இந்த வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பாடம் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம பாடத்திற்கு கடந்து செல்வோம். இன்றைய தியான பகுதியிலையும் நமக்கு லூக்காவின் 9வது அதிகாரத்தில் 1-6 வசனங்களை நம்ம தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சீஷர்களை அழைக்கிறாரு. சீஷர்களை அழைத்து வியாதியஸ்தர்களை குணப்படுத்தவும் பிசாசுகளை துரத்தவும் வல்லமை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீஷர்களை அனுப்புகிறாரு. இவர்களும் கடந்து செல்ல ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் இன்னொரு கண்டிஷனையும் வைக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊழியத்துக்கு போகும் பொழுது உங்களுடைய கைகளில் பையையாவது, தடியையாவது, அப்பத்தையாவது வேறு எதையும் நீங்கள் கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா வல்லமையும் கொடுத்து இந்த ஒரு கண்டிஷனையும் வைக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி நீங்கள் ஊழியத்தை செய்யும் பொழுது யாராவது உங்களுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்களில் அந்த இடத்த விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் இருக்கிற தூசியை நீங்கள் தட்டி போடுங்க. அப்படி தட்டி போடும்போது நியாயத்தீர்ப்பு நாளில் அது கணக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவ்வாறாக சீஷர்கள் கடந்து போய் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் கோரி பிணியாணிகளையும் வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் சொஸ்தமாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேத பகுதி நமக்கு நினைவூட்டுகிறதா இருக்கிறது. சரி, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாடம், நான் முதலே சொன்னேன், ஆண்டவர் 12 சீஷர்களையும் முதல்ல அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அழைத்து அவருக்கு என்ன வல்லமையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது
பிசாசு பிடித்தவர்களையும் பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது இன்றைய தினத்தில் வாலிபர்கள் நம்ம வந்து சிந்திக்கணும். இன்றைய தினத்தில் நம்மளும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சீஷர்களுக்கு கொடுத்த வல்லமையை நமக்கும் வந்து கொடுக்க இருக்கிறாரு. இன்றைக்கி நமக்கு மட்டும் நானும் வந்து கடந்து செல்லும் பொழுது ஏதாவது பிணியாளிகளை தொட்டோம் அப்படின்னா குணமடைய மாட்டேங்கிறாங்க. ஏதாவது காய்ச்சல்னால சின்ன சின்ன வியாதிகளில் கூட நம்மளால் சொஸ்தமாக்க முடியல. ஏதாவது பெரிய நோய் இருந்தாலும் நம்மளால் சொஸ்தமாக்க முடியல. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, அப்போ சீஷர்களுக்கு அந்த வல்லமை இருக்குது, நமக்கே அந்த வல்லமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது. அப்போது ஆண்டவர் வந்து ஒருவேளை அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாரோ, நமக்கு வந்து கொடுக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு சிந்தையும் நமக்கு வந்து வருது. ஏன்னா வேதவசனம் கூட மிகவும் தெளிவாக சொல்லுது, ஆண்டவர் வந்து பட்சபாதம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அப்போ பட்சபாதம் இல்லாதவர்னா சீஷர்களுக்கு கொடுத்த வல்லமை நமக்கும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது நம்ம அவர்களால் செய்ய முடிஞ்சதுன்னா இன்றைக்கு நம்மளால் ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் யோசிக்க முடியும். அப்போது அதற்காக தான் தேவன் நம்ம வேத வசனத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் 15வது அதிகாரத்தில் 5வது வசனம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அப்போ பாருங்கள், நம்ம ஆண்டவருடைய வார்த்தையிலையும் நிலைத்திருந்தால் மட்டும்தான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. இன்றைக்கி சீஷர்கள் பிணியாளிகளை தொட்டு சொஸ்தமாக்குறாங்க. அந்த இன்றைக்கு சீஷர்கள் வந்து பிணியாளிகளை தொட்டு சொஸ்தமாக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையிலையும் நிலைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கி நம்மளால் ஏன் செய்ய முடியல அப்படின்னா இன்றைய தினத்தில் வாலிப பிராயத்தில் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கோம் அப்படின்னா உலகப்பூர்வமாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறோமே தவிர அவருடைய வார்த்தையிலையும் நிலைத்து நிற்கவில்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போது அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்து நின்றோம் அப்படின்னா நிச்சயமாக சீஷர்களுக்கு கிடைத்த வல்லமை, சீஷர்களுக்கு கொடுத்த வல்லமை நமக்கும் கொடுக்கப்படும். சீஷர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு கிஃப்ட் நம்மளுக்கும் கொடுத்து நம்மளும் அதன் மூலியமா தேவனுடைய ராஜ்யத்தை எளிதாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ முதல்ல தேவனுடைய வார்த்தையிலையும் அவரிலும் நிலைத்து நிற்கும்போது அவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க இருக்கிறது. இரண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படியாக அவரிலும் அவருடைய வார்த்தையிலையும் நிலைத்து நிற்கும்போது சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை சொன்னார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஊழியத்திற்கு கடந்து செல்லும்போது வழிக்கு என்ன வேண்டாம், தடியையாவது அப்பத்தையாவது கோலையாவது எடுத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு வேளை யோசித்து பார்ப்போமே, இமேஜின் பண்ணி பார்ப்போம். 2 நாள் டூராக இருக்கட்டும், இல்லாட்டி 1 நாள் பயணமாக இருக்கட்டும், என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பேகு நிறைய நமக்கான ட்ரெஸ்ஸு, ப்ரஷ்ஷு, நமக்கு தேவையான அனைத்தையும் என்ன பண்ணுவோம், ஒரு பேக் ஃபுல்லாக ஃபில் பண்ணி தான் நம்ம எங்கேயா இருந்தாலும் போவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போங்க, ஆனால் உங்கள் கூட எதுவுமே எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்காக நீங்கள் வந்து ஊழியத்தை செய்யும்போது நான் உங்களுக்கானது அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இன்றைய தினத்தில் வாலிப பிராயத்தில் நமக்கு எல்லாமே கிடைச்சது அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம் நமக்கு நினைக்கிறது எல்லாமே நமக்கு கிடைச்சது அப்படிங்கும்போது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தான் இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அவருடைய வார்த்தையில நிலைத்து நின்று நம்மளும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் போது நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. 2வது பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த பகுதிக்கு கடந்து செல்லும்போது நீங்கள் ஊழியத்தை செய்யும்போது அந்த வார்த்தைகளை யாராவது கேட்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் காலில் இருக்கிற தூசியை உதறி போடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போது இந்த வசனத்தை ஒரு சில பிள்ளைகள்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நானும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம வந்து மெசேஜ் பண்ணுவோம். ஆனாலும் மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்க கேட்கலைன்னா 1 டைம் 2 டைம் சொல்லுவோம், மீறி போனால் 3 டைம் வந்து சொல்லுவோம். ஆனால் கேட்கலைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஏன்னா வேதவசனம் கூட இவ்வாறாக சொல்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனத்தையே நம்ம வந்து மேற்கோள் வந்து காமிப்போம். ஆனால் அதோடைய ஆழ்ந்த அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை நாவே என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன், தேவனை அறியாத ஒரு மனுஷன் தேவனை அறிவதற்காக நம்ம என்னென்ன அவன் மனம் திரும்புவதற்காக என்னுடைய கடைசி முயற்சியையும் நான் என்ன பண்ணணுமா, எடுக்கணுமா. கடைசி முயற்சியை எடுத்து அப்படிதான் அவன் கேட்க விட்டால்தான்
அந்த காரியத்தை குறித்து ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கணுமா. நான் இனிமேல் இந்த ஒரு ஆத்மாவிற்கான மனம் திரும்புதலுக்கு நான் காரணமாக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வசனம். இன்றைய தினத்தில் நம்ம ஒரு டைம் 2 டைம் மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம அந்த ஆத்மாவை நம்ம விட்டுறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, ஒரு ஆத்மா பிழைப்பதற்கு என்னுடைய கடைசி முயற்சி நான் என்ன பண்ணணுமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுது. அப்போ இன்றைய தினத்தில் வாலிப பிள்ளைகள் நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுகளாக இருக்கட்டும், நம்மளுடைய ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஒருவேளை தேவனை அறியாதவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி முயற்சியை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்களா? இல்லது ஒரு முறை அல்லது 2 முறை சொல்லிவிட்டு அவர்களை உதறி தள்ளி விடுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சற்று யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் இன்றைய தினத்திலையும் ஆண்டவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. அவருடைய இன்றைய தினத்தில் நம்ம சற்று யோசிச்சு பார்ப்போமே, இன்னைக்கு என்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய கடைசி முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உயிரவே கொடுத்து என்ன இன்றைய தினத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நிறுத்தி இருக்கிறாரு. ஒருவேளை ஆண்டவர் ஒரு டைம் 2 டைம் மட்டும் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போமா அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாலிப பிராயத்திலையும் நாமளும் மற்ற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னுடைய கடைசி முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் நம்ம 2 முக்கியமான பாடங்களையும் இன்றைய தினத்தில் மனதில் கொள்வோம். நாமளும் தேவனுடைய வார்த்தையிலையும் தேவனிலும் நிலைத்திருந்து நம்மளுடைய கடைசி முயற்சியையும் மற்ற ஆத்மாக்களின் ரட்சிப்பிற்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முயற்சிகளை நம்ம எடுப்போம். ஆண்டவர் இன்றைய தினத்திலையும் அவருடைய கடைசி முயற்சியை எடுத்து இன்றைய தினத்தில் நம்மக்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு சாட்சி கிடைக்குமா, உன்னுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சாட்சியின் மூலியமாக மற்றவர்களையும் சாட்சியாக வாழ வைப்பாயா அப்படிங்கிறதை இன்றைய தினத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த மெல்லிய சத்த குரல் உங்களுடைய காதுகளில் தொனிக்கிறதா அப்படிங்கிறத சற்று யோசிச்சு பாருங்க. அப்படியாக உங்களுடைய காதுகள்லையும் கேட்டிங்கன்னா நீங்களும் சாட்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் சாட்சியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நம்ம வழி நடத்துவோம். இன்றைய தினத்திலையும் இந்த கேட்கப்பட்ட கருத்துக்களுக்கு ஒப்புக் கொடுக்கும் மனமாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான வேலை கொடுத்த தெய்வருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே, நாங்களும் சாட்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் சாட்சிக்குள்ளான வாழ்க்கையை நடத்துவதற்கு அடியார்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் அறிவையும் கொடுத்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய வாலிப பிராயத்தில் இருக்கிற வாழ்க்கையை தொடர்வதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.